இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் இந்திய தேர்தல் ஆணையம் முனைப்பாக ஈடுபட்டுள்ளது. வழக்கமாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகிறது. முதல்கட்டமாக தலைமை செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அடுத்ததாக வருமான வரி, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனாவுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு நாளை மாலை டெல்லி செல்கின்றனர். தமிழகம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறவுள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனை நடத்திய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்தனர். தொடர்ந்து தனியார் நட்சத்திர விடுதியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அங்கு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த முறை வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை எனவும், கடைசி 2 சுற்றுகள் எண்ணப்படுவதற்கு முன்புதான் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றார். இறுதி வாக்காளர் பட்டியலில் பிரச்சினை இருந்தால் மேல்முறையீடு செய்யலாம் என குறிப்பிட்ட அவர், ஆனால் இதுவரை ஒரு மேல்முறையீடு கூட வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இன்றும் நாளையும் தமிழகத்திலும் பின்னர் கேரளம், மேற்கு வங்கத்தில் ஆலோசனை நடத்திய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் இந்திய தேர்தல் ஆணையம் முனைப்பாக ஈடுபட்டுள்ளது. வழக்கமாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகிறது. முதல்கட்டமாக தலைமை செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அடுத்ததாக வருமான வரி, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனாவுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு நாளை மாலை டெல்லி செல்கின்றனர். தமிழகம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறவுள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனை நடத்திய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்தனர். தொடர்ந்து தனியார் நட்சத்திர விடுதியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அங்கு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த முறை வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை எனவும், கடைசி 2 சுற்றுகள் எண்ணப்படுவதற்கு முன்புதான் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றார். இறுதி வாக்காளர் பட்டியலில் பிரச்சினை இருந்தால் மேல்முறையீடு செய்யலாம் என குறிப்பிட்ட அவர், ஆனால் இதுவரை ஒரு மேல்முறையீடு கூட வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இன்றும் நாளையும் தமிழகத்திலும் பின்னர் கேரளம், மேற்கு வங்கத்தில் ஆலோசனை நடத்திய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றார்.